இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே, மதிய நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, எப்படியாக மதியம் வருகிற வேளையிலே ஒரு மனிதன் ஆகாரத்தை தேடுவான். ஆம் கர்த்தாவே, அதே போல இந்த மதிய வேளையிலே உம்முடைய ஆகாரத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்ற வண்ணமாக மாமிசமான போஜனத்தை உட்கொள்கிறதுக்கு முன்பாக உம்முடைய ஆவிக்குரிய போஜனத்தை உட்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன், பசித்தவனுக்கு அப்பத்தை கொடுக்கிற தேவன், இந்த நாளிலே ஆவிக்குரிய பசி தாகத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு நீர் ஜீவ அப்பத்தை நீர் கொடுக்க போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நீர் பூமியிலே மாமிசத்திலே வந்த வேளையிலே இவர்களை நான் பசியோடு அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலே ஏதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாரிடமாவது ஒன்றும் இல்லையாண்டு நீர் கேட்டு அவர்கள் கொண்டு வந்த அந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் பசியோடு போகாத வண்ணம் ஆகாரத்தை கொடுத்த தேவன், அதே வண்ணமாக இன்றைக்கு ஆவிக்குரிய பசியோடும் மாமிச பசியோடும் வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். அதனாலே நிச்சயமாய் இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே நீர் தட்டும் போது கதவை திறந்து உள்ளே கொண்டு வர ஒரு ஆத்துமா இங்கே இருக்குமானால் அந்த ஆத்துமாவோடு நீர் வாசம் பண்ண போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனோடு போஜனம் பானம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பானம் பண்ணுவான் என்ற வண்ணமாக இந்த நாளிலே அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த இடத்திலே எந்த ஆத்துமாவும் பலவீனத்தோடோ சோர்வோடோ வியாதியோடோ கடந்து செல்லாத வண்ணம் சுகத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். பேசுற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் ஆசீர்வதி. யாவையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே யாத்ராமத்துக்கு நாங்கள் ஒரு வார்த்தைக்கு திருப்புவோம். யாத்ராமம் நாங்கள் 8ஆம் அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை மாத்திரம் நாங்க வாசிக்க போறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாங்க அமர போறோம். யாவரும் எழுந்திருக்கிற வேளையிலே நாங்கள் யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதாவது பழைய ஏற்பாடு தெரியுமா? யாத்ராமன்ற ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை தான் வாசிக்க போறோம். ரைட் ரைட் அதுல நாங்க வாசிக்க போறோம். நான் அடிக்கடி இதை சிந்திக்கிறேன். என்னண்டா, என்னையும் ஒருக்கா பாருங்க. இப்ப அந்த ஜனங்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டுபிடிச்சோன்னா அதை எடுத்து வாசிக்கக்குள்ள என்ன செஞ்சாங்களா? அழுகுறாங்க. ஏன்னா இப்ப அழுது ஏன்னா அவங்க கண்ணீர் விடுறாங்க. அட, எப்படி ஒரு வாசனம் எல்லாம் இருக்குது, நாங்க எப்படி இதெல்லாம் கை கொள்ளாம இருக்கிறோம். இங்க இடியே விழுந்தாலும் ஏன்னா நியாயப்பிரமான கண்டுகொள்ளையில உங்களோட வீட்டுல இருக்குது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்டா எங்கெங்க வச்சிங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்ப அதனால அவங்களுக்கு காணாம போனது அவங்க கண்டுபிடிச்சு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வழியில அழுகுறாங்க. வாசிக்கணுமா? தெரியுமே உங்களுக்கு. அதை எஸ்தர்ல வாசிக்கலாம், தானியல்ல வாசிக்கலாம், நெகமியால வாசிக்கலாம். கண்டுபிடிக்கக்குள்ள அழுகுறாங்க. ஐயோ, நாங்க இந்த புத்தகம் எல்லாம் வாசிக்கக்குள்ள அழுகுறாங்க. அடே, இதெல்லாம் நம்ம கை கொள்ள, நாங்க இதெல்லாம் செய்வோம், ஏன்னா நாங்க எல்லாம் நடப்போம். அப்படி இப்படி யாராவது அழுக வருதா? ஏன்னா அழுக வரணும், அழுக வரணும். ஏன்னா நாங்க அப்படி கை கொள்ளணும். அடே, எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. அதான் சொல்றான், என் கால்களுக்கு தீபமும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்படி வாசிக்கக்குள்ள இதுதான் உங்களோட ஜீவனாய் இருக்கணும். ரைட், அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் இப்ப வாசிக்க போறோம். யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும்
நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். வாசிங்க சிங்களத்துல. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தலையங்கத்தை போடப்போவதன் தெரிவிப்பது நான், தீர்மானிப்பது நீங்களாயிருக்கும். என்ன போடலாம்? கொண்டு தவளையை போல இருத்தல், அல்லது தவளையோடு இருத்தல், அல்லது என்ன காலத்தை குறித்த மேன்மை உங்களுக்கே இருக்கிறது, அல்லது அதாவது நீங்க சுகம் பெற வேண்டிய நேரம் உங்களிடத்திலே இருக்கு. என்ன தலையங்க? சுகம் வேண்டிய நேரம் உங்களிடத்திலே இருக்கிறது. அப்ப அதாவது இன்றைக்கு நீங்க வருத்தமா இருந்தா இன்றைக்கா 5 நிமிஷத்திலேயா, அல்லது நாளைக்கா, அல்லது 10 வருஷத்துக்கு பிறவா, அடுத்த வருஷமா, அந்த நேரம் உங்களிடத்துலதான் இருக்கு. சரியா? அல்லது காலத்தை குறித்த மேன்மை உங்களிடத்திலே இருக்கிறது, அல்லது தவளையோட கட்டிப்பிடிச்சிட்டு இருத்தல், தவளையோடு இருத்தல், அல்லது என்ன சொன்னா தவளையாக இருத்தல். அது நல்ல போறது. இன்ட்ரெஸ்டா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டா பார்க்க போறீங்க. அதுக்காக இந்த செய்தியில தலையங்கத்தை சொன்னாங்க. அப்ப இந்த தலையங்கத்தை தலையங்கத்தை வச்சுதான் செய்தி போப்பது. அதனால நீங்க அதை வச்சு நீங்க தீர்மானிச்சு கொண்டு இந்த நான் சொன்ன நாள்லையும் உங்களை வச்சு பாரு. ஆமேன். கத்ததாம. ஏனண்டா நாங்க அந்த நிலைய மாறணும், வார்த்தையை உணரணும். இன்னைக்கு தேசத்துல கூட ஜனங்கள் மாற்றத்தை விரும்புறான். நீங்க விரும்புறீங்களா? நான் மாறணுமா, வேறொரு ஆள் வரணுமா, அல்லது என்ன செய்தி உங்களை மாற்றணுமா? மாற்றம் என்ன செய்யப்படணும்? விரும்பணும். இன்னைக்கு ஜனங்கள், பொதுவான ஜனங்களே இன்னைக்கு யாரை உயர்த்தி வச்சாங்களோ, நம்பி இருந்தாங்களோ, அவங்கள பாருங்க எப்படி தூக்கி எறிஞ்சி ஒரு மாற்றத்தை. உண்மையாவே நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அருமையான ஒரு மனிதன். ஆமே. இன்னைக்கு தேர்வெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. ஏனண்டா நல்ல குணாதிசயம். ஆமே. ஏழ்மையான ஒரு காரியத்தில் இருந்து காலப்போக்குல அது மாறலாம், அது எங்களுக்கு தெரியாது. ஏனண்டா மாத்துறதும் மாத்தாதும் தேவன். ஏன்னா நல்ல நல்ல மனிதர்கள் காலம் போக்குல பெருமை மாறினாங்க. ஏன்னா எசேக்கியாலாம் அதுக்கு நல்ல உதாரணம். ஏன்னா சாலமோனும் ஒரு நல்ல மனிதன் கடைசியா என்ன செஞ்சான்? ஒரு பெண்களினாலே என்ன செய்யப்பட்டான்? ஏமாற்றம் அடைந்து, ஆனா கடைசியில உள்ள வந்துட்டான். ஏன்னா அப்படி நல்ல மனிதர்கள் மாறுவாங்க. ஆனா நாங்க அவங்கள போய் விசுவாசிக்கு நன்மை செய்யும் போது அவங்கள நாங்க பெருமைப்படுத்தணும். ஆமே. மகிமை. ஏனண்டா எதுவா இருந்தாலும் கடவுள் தான் அதை செய்யறது. அதாலதான் எந்த ராஜாக்களை குறித்து நாங்க தீட்டாக பேசுறது இல்லை. ஆமே. ஏனண்டா அவங்களை ஏற்படுத்துறது தேவனாயிருக்கிறார். ஆமே. அப்ப பாருங்க, தேவன் ஒரு மாற்றத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். அரசியல் எப்பயுமே பிசாசினாலே ஆளுகை செய்யப்படுகிறது. அதுக்காக அந்த மனிதர்கள் அல்ல, தீக்கசி எதை கொண்டு வரேன்? கொள்கை. அதே போல கல்வி பிசாசு என்று. ஆனா நான் கல்வியை அல்ல, கல்வியின் திட்டங்கள், கொள்கையை குறித்து எப்பயுமே கொள்கையை தேவன் விரும்புறேன். ஆமே. அதனால்தான் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். என்ன ரேகாபியருடைய கொள்கை தேவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமே. அந்த கொள்கைக்காக வாழும். பாருங்க, அவங்களோட கொள்கையில பாருங்க, சமத்துவம் எல்லா மனிதருக்கும் பொதுவானது ஒன்று. நாங்க யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல என்ற கொள்கையை தேவன் ஆசீர்வதிப்போம். அதுக்காக தான் பேசுறேன். யாருக்கு நான் சார்பானவன் அல்ல, ஒருவருக்கு மாத்திரம் சார்பானவன். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம். ஆமே. அதே போலதான் நீங்களும் இருக்கணும். ஏன்னா உங்களோட கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைக்கோ, சபைக்கோ இல்லை. நீங்க யாருக்கு சார்பானவர்கள்? வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் நீங்க இருக்கணும். எங்க இருக்கணும்? சார்பாக. வார்த்தை இருக்க மட்டும் நீங்க அதோட இருக்கணும். ஆமே. அதுதான் வார்த்தை. ஒருவன் நின்று செய்யறான்டா அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கைய அல்லது தோலை அல்லது கல்லை வச்சு என்ன செய்யணும்? நீங்க
தூக்கி விடணும் என. ஆனா இன்றைக்கு அந்த பொறாமைகள், எரிச்சல்கள் என அல்லது அந்த மனிதர்களுடைய இயல்புகள் வந்து உங்களால தூக்க இயலாத மாதிரி இருக்கும். ஏன்னா அது எல்லா மனிதனுக்கும் இயல்பா இருக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு ஊழலை ஒழிப்போம் அப்படி என்று வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க நாங்களும் ஊழலை ஒழிப்போம் என அப்படின்னு நிறைய பேர் வாரான். அங்க ஒரு மனிதன் வந்திருக்கு, அவன் கரத்தை பலப்படுத்துங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அதுதான் எப்பயுமே சொல்ற, நீங்க ஃபுட்பால் விளையாடும் போது நீங்க ஒரு மனிதன் கோல் அடிக்க இருக்கக்குள்ள மற்றவங்க அவனை நெருங்காம சொல்றாரா உதாரணம் என்ன சொல்றாரா வாசிக்கல ரைட் வாசிங்க. அப்ப பாருங்க, அப்ப என்ன சொல்றேன்னா ஒருவன் கோல் அடிக்க போகக்குள்ள மற்றவன் அவன் போல வச்சிருக்கிறவனை என்ன செய்வாங்க, பறிக்க வருவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவனை பறிக்க விடாம நீங்க என்ன செய்யணும், நெருங்கி அவனை நீங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஏன்னா அப்பதான் அவன் சரியா கோல் அடிப்பான். ஆமே அதே போலதான் ஒரு ஊழியக்கார். ஏன்னா அவன்கிட்ட ஒரு பந்து இன்றைக்கு இருக்குது, அந்த பந்தை பறிக்க வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, எதிரிகள் வருவாங்க பல வழிகள்ல. ஆனா நீங்க தான் என்ன செய்யணும், பொடி காட்டாக இருக்கும். ஆமேன். பாருங்க அதுதான் காரியம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜனாதிபதிக்கு அவர் இராணுவத்தை நம்புறதை விட அவரோட இருக்கிற அந்த தோழர்கள் அவங்க தான் நிற்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க தான் அவரை நெருங்க விடாம பார்ப்பாங்க. பாதுகாப்பு படையை அவர் என்ன அனுமதிக்கிறேன். அதனால அவங்களோட பாருங்க, அவர் விருப்பம் இல்லாட்டியும் அவங்க சூழ்ந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு புலனாய்வு இருக்கிறது. அதே போலதான் ஆவிக்குரியவர்கள். அதனால தீக்கரிசி ஒரு ஊழியங்கள்லையும் டீக்கன்மாரை வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது இங்க இல்லாதபடினால உங்களுக்கு தெரியாது. அல்லது நீங்க அந்த ஊழியங்கள்ற செய்திகளை அந்த ஓடரை பார்த்தா தெரியும். ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, எப்பயுமே ஊழியக்காரன் பேசக்குள்ள அங்க ஒருவர் இருப்பேன், அது ஆக்கள் நினைப்பாங்க இன்றைக்கு அவருக்கு பெருமை வந்தேன பேக்கை தூக்க ஒரு ஆள், அங்க இருந்து ஒரு பார்க்கோடனே தண்ணியை கொண்டு ஓடி வர ஒரு ஆள்ன்னு நினைக்கிறான். ஆனா அது ஊழியத்திலே இருக்கு. ஆமே தெரிஞ்சவங்க ஆமே என்னண்டுங்க. அப்பதான் ஏன்னா அந்த காரியத்தை அது வந்து நிப்பாங்க. இங்க 2 பக்கம் நிப்பாங்க, கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க. உங்களை பார்ப்பாங்க, யார் நித்திர தூக்குறாங்க, யார் எதிராக அவருக்கு பாக்குறாங்கன்னு அவங்க பார்ப்பாங்க. இதை நீங்க நினைப்பீங்க சிஏடி இங்க உருவாக்கி ஏற்கனவே இந்த சபை ஸ்தாபனமா போகுது, யாரையும் பிரசங்கி இப்ப என்ன இதை ஏற்படுத்தி இப்ப ஒரு பொடி கார்டு தேவைன்றுவாங்க. ஏன்னா அது வந்து நீங்க பரிசுத்த ஆய்வு வந்தா நீங்க அப்படி நிற்பீங்க. ஆமே நெருங்காம என்ன செய்வீங்க, எதிரி நிம்பாம என்ன செய்வீங்க. இப்ப அதே போலதான் ஜெபிக்கிற வேலை. நாங்க சில பிசாசுகளுக்கு ஜெபிக்கக்குள்ள ஏன்னா வந்தவங்களும் கண்ணை மூடிடுவாங்க. எனக்கு மண்டையில அடிச்சாலும் தெரியாது. ஏன்னா அந்த பிசாசுகள் வந்து ஆக்குறத நான் யோசிக்கிறது இந்த இது எதிராக வந்தா எனக்கு வெளுக்க போகுதுன்ட்டு. ஏன்னா அப்ப ஏன்னா அந்த வாரவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது கிரியை வந்தா டக்குன்னு அவங்க தடுப்பாங்க பாஞ்சு. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. செய்தி நாம் தனிப்பட்ட கருத்தை சொல்லல, இது வேதாமத்தினுடைய காரியம். ஆனா கிருபை இருக்கப்படியே தேவன் பாதுகாக்கிறார். ஆமே. அப்ப அதனால ஒரு நாள் வருமென்று விசுவாசிக்கேண்டா நாங்களும் வளரணும். என சபை உன்னதத்துக்கு வரக்குள்ள நிச்சயமா வந்து நாங்க சீட்டு போட்டு ஒரு ஆளை தெரிவு செய்தா பிழைக்கும். ஏன்னா சீசர்களும் பிழைச்சிச்சென மத்தியாவை துண்டு போட்டு எடுத்தாங்க. மத்தியாவை சீசர்கள் தெரிவு செஞ்சாங்க. ஆனா தேவன் யாரும் தெரிவு செஞ்சு, பவுல தெரிவு செஞ்சு. ஏண்டா துண்டு திட்டவன் அல்ல, அவர் ஆவியில தெரிவு செஞ்சு. அதே போல இன்னைக்கு நாங்க மனிதர்களை நாங்க தெரிஞ்சு கொண்டாலும் ஆவியில எடுக்கும் போதுதான் அது நிச்சயமான ஒரு பாதுகாப்பு வரும். ஆமே அது வந்து வேத காரியம். அப்ப பாருங்க இந்த சபை இங்க எண்ணம் வளரும். இப்ப நாங்க எல்லாரையும் விட இடக்குள்ள நான் பெருமைக்கு சொல்லல, ஆனா வார்த்தையோட ஒப்பிட்டு சொல்றேன்னா பார்க்கும்போது நாங்க உயர்வான நிலையில இருந்தாலும் எந்த சபையாலும் எங்களோட ஈக்குவலுக்கு இல்லாட்டியும், ஆனா இதை விட நான் நினைக்கிறது இன்னுமே நாங்க 20% இருக்கிறோம். நாம இன்னும் முன்னேறி போகணும். ஆமேன். அதே போல எங்கட தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்க இன்னும் போகணும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்னும் 50 இருக்கின்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அதை விட குறைவோ தெரியல, இது என்னுடைய ஞானம். ஆனா குறைவா இருந்தாலும் நான் 100 அடையணும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் சரி என்று நான் சொல்ல வரையில, ஆனா என்ன தெரிஞ்ச ஸ்தானம் என்ன சரியாக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமே அதனாலதான் என்னுடைய பலம் அல்ல, அவருடைய கிருபை என்ன வழி நடத்தும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமே. அப்ப பாருங்க இதுதான் காரியம். அப்ப பாருங்க அதனாலதான் நீங்க வார்த்தையை எப்பயுமே விசுவாசிக்கணும். நான் எல்லா நாள்ல பிரசங்கிக்கிற விட இன்றைக்குதான் நான் சந்தோஷமா பிரசங்கிக்கிறது. ஏனண்டா எல்லாரும் அர்ப்பணிச்சவன் தான் உள்ள வருவான். ஆமே பாஸ்டிங்கோட இருக்கிறவன் தான் உள்ள வருவான். ஆமே
இன்றைக்கு தேடி வாரவன் தான் வருவான். இல்லாட்டி பாரம்பரிய கிறிஸ்தவன் வந்து என்ன ஓய்வு நாள்ல வருவான். அது ஞாயிறு போகணும், ஞாயிறு என்ன நடந்தாலும் போகணும். ஆனா மற்ற நாள்ல வர்றவன் தான் கிறிஸ்தவன் என்று தீர்க்க நான் சொல்லல. கிறிஸ்தவன் அவன் எப்பெல்லாம் ஆலயம் திறக்கிறதோ அப்பெல்லாம் ஆலயத்துக்கு போறவன் தான் பரிசுத்த ஆவிய பெற்ற ஒரு மனிதன். அது பரிசுத்த ஆவியில ஒரு குணாதிசயமாயிருக்குன்னு தீர்க்க சொல்றேன். நான் சொல்லல, என்னுடைய எதுவுமே செய்தி அல்ல, நான் பேசுற எல்லாமே செய்தியாயிருக்கிறது. ஆமே, நான் தான் பகிரங்கமாக பிரசங்கிக்கிறது. நீங்க எல்லா செய்தியும் கேட்டுட்டு எந்ததையும் கேட்டு பாருங்க, எது உங்களை சீர்படுத்துற செய்தி என்றதை பாருங்க. பரிசுத்த ஆவி வந்தா மட்டும்தான் சீர்படுத்த. அதே நேரம் எல்லா பாவிக்கும் பெஸ்டான செய்தி என்னுடையதை நான் விசுவாசிப்பேன். ஏனண்டா இங்க எப்படியா இருந்தாலும் பாவியை ரட்சிக்க தான் தேவன் வந்து, பாவி வந்துதான் பாவிக்கான செய்தி தான் நீங்க மாறணும்ன்றதுதான் தேவன் விரும்புற செய்தி. ஆமே, நல்ல ஆக்களுக்கு இல்ல, நல்ல ஆக்களை வந்து தேவன் இன்னும் பரிசுத்த ஆவிக்கான அடிமட்டத்தில் இருக்கிறவனை தான் தேவன் வழி நடத்த அவர் வந்து. யாருக்கு வைத்தியம் தேவை? ஆனா யாருக்கு? பிணியாளிக்கு தான் என்ன தேவை? வைத்தியன் தேவை. ரைட். இப்ப தலையங்கத்துக்கு வரும். ரைட். இப்ப தவளை இப்ப பார்த்தேன், இதுல வாசிச்சம் என்னண்டா, இப்ப தவளை பிடிச்சிச்சு பார்வோன்னு எல்லாரும். அப்ப இப்ப என்ன செய்யறான்டா, மோசே வந்து கேட்கிறான் என்னண்டா, இந்த தவளைய நான் இந்த இடத்தை விட்டு அழகட்டோணும்டா, அந்த காலத்தை குறிச்சதான என்ன மேன்மை வந்து உன்னிட்ட தான் இருக்கு. அப்படியேண்டா என்ன அர்த்தம்டா, எப்ப போகணும்னு நீ தான் சொல்லுவோம், நீ சொன்னாதான் நான் செய்வேன். அந்த சொல்லுதான் உனக்கு ஆகும். இப்ப வடிவா பாருங்க, நிறைய விஷயம். அப்ப 4 தலையும் சக்சஸ் ஆகுது தானே. அப்ப நீங்க இன்றைக்கு சுகமாகணும்டா நீங்க தான் சொல்ல, உங்களோட முடிவுல தான் இருக்கு. ரைட்டா? ஏன்னா சுகமாக்க தேவன் இன்றைக்கு இப்பயுமே இங்க இருக்குது. அப்ப தவளைய முன்னுக்கு பார்ப்போம். தவளைய முன்னுக்கு பார்க்கணும்டா. ஏன்னா தவளையை நான் வெளிப்பாடு கொண்டு வரையில ஒரு சற்று தவளையை பார்த்தாதான் அடே என்ன நான் தவளையை போல இருத்தலன்னு சொல்லிட்டேன் தானே. அப்ப நான் தவளையை போல நான் பார்க்கணும்ன்றதுக்காக தவளையை குறித்து ஒரு சின்ன குணாதிசயங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 16 அதுல 13 வாசி. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஆமென். எப்படியாம்? தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள். ரைட். சிங்களத்துல வாசி. ஆமென். ரைட். தவளையை குறித்து உங்களுக்கு தவளையோட அடிபடுறவங்களுக்கு தெரியும். என்ன தவளை வர்ற வீடுகளுக்கு தெரியும். நேற்று நாங்க அதை பேசினாங்க. அதை குறித்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நான் பார்த்தா ஜனாதிபதி கூட அதை பேசியிருக்கேன். என்னண்டா அவர் சொல்ற என்னண்டா, தவளையை எடுத்துக்கொண்டு ஒரு உதாரணப்படுத்துறா, தவளை வந்து நீங்க பாருங்க உங்களோட வீட்டுக்குள்ள வரும். ஆனா நீங்க வெளியே கொண்டு போய் விட்டு பாருங்க, நீங்க தான் விடுறீங்க, ஆனா அந்த தவளை திரும்ப வீட்டுக்குள்ள வருமானது. அதே போல இன்னைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகளை மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. ஆனா அது என்ன செய்யுதான், திரும்பவும் வரவழிக்கிடுதுன்னு ரணிலுக்கு பல கட்சி இருக்கு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் நிராகரிச்சுட்டாங்க. மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அது என்ன செய்யுது, திரும்பவும் வரும். மக்கள் என்னோட இன்றைக்கு செய்யறாங்க. எப்பயுமே தேசத்தின் ஆவி செய்தியில இருக்காம போவாது. விளங்குது அவங்களுக்கு. வேதம் அதை தீக்க சொல்றேன், தேசத்தின் ஆவி மெசேஜ்லேயும் இருக்கும். அது கலாச்சாரத்துக்கூடாக கிழக்குல இருந்து மேற்குக்கு எப்படி வந்ததோ மேற்குல இருந்து கிழக்குக்கு வரும். அது எப்பயுமே மாறாது. அதே போல எங்கட வீட்டிலேயே நான் சிந்திக்கிறேன், சின்ன குட்டி இருக்கு 2-3, அது எப்படி கொண்டு எப்படி எரிஞ்சாலும் பார்த்தா அது இருக்கு. நான் யோசிக்கிறேன். ஆனா அப்ப எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு வீட்டை போனா சௌரிய என்னன்னா, அவங்களோட வீட்டை போனா பெரிய தவளை பேக்குன்னு கத்து. அப்ப என்ன உலகம் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்க, அப்ப அவங்க ஒரு கதை சொன்னாங்க. என்னன்னா, எந்த நாளும் தூக்கி எறிஞ்சாலும் திரும்ப வருது. ஆனா அது அதுதானான்னு பார்க்க ஒரு பெயிண்ட் அடிச்சாங்களாம் மேல. பெயிண்ட் அடிச்சுட்டு என்ன செஞ்சிருக்காங்க, தூரம் கொண்டு போய் விட்டுருக்கான். பார்த்தா அந்த பெயிண்ட் அடிச்ச தவக்கலை என்ன செஞ்சுட்டு வந்து. அப்ப உங்களுக்கு தவளையோட குணம் வந்து என்ன செய்யுது தெரியுது. அப்ப அதே போலதான் இன்றைக்கு மெசேஜில் ஊழியக்காரரும் இருக்கிறாங்க, ஜனங்களும் இருக்கிறாங்க. தவளையோட வந்து அதிக சொல்லி சிஸ்டிப்பிலே
தாழ்வான ஒரு பிராணியா இருக்குது. ஆமே, அது ஒரு அசுத்தம் நிறைந்தது. அது எப்பயுமே பின்னுக்கு பார்க்கிறோண்டு எதிலேயும் நிலை இல்லாம பாயிரோண்டா இருக்கிறது. அது வெளிச்சத்துல ஓடுறன்னு போய் செத்து போயிரும். பாருங்க, தவக்கலை வெளிச்சத்தை கண்ணோன்னு வாகனம் நீங்க ஊட்டுறவங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா வெளிச்ச கண்ணோட பாஞ்சு டக்கண்டு வரும். அதே டயர்ல என்ன செஞ்சிடும்? செத்து போயிடும். விளங்குதாங்க? அப்ப அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வெளிச்சத்துல நடக்கிறேன்னுட்டு அதை கண்டுட்டு ஓடி போய் மறிக்கிறவன் இருக்கிறான். ஆனா இங்க தவளையா இருந்து மாறி உங்களோட இயல்பு என்ன செய்யணும்? தீக்கரிசி அதான் பண்டிகை சொல்றேன். பண்டிகை நீங்க குளிப்பாட்டி வச்சாலும் அது என்ன? அது அதோட சுபாவம் மாறும். ஆனா ஆட்டுக்கு நீங்க சொல்ல தேவையில்லை. அது எப்பயுமே அது சுபாவத்துல நல்லதா இருக்கு. அதே போலதான் இன்றைக்கு ஊழியம். இன்றைக்கு கிறிஸ்தவங்களை பாருங்க. இன்றைக்கு பாருங்க எத்தனை பேரை வார்த்தையில பிளப்பட்டு ஜனங்களை ரிஜெக்ட் பண்ணி சண்டையில பிடிச்சு அவங்களோட குணாதிசயங்கள் மாறாட்டியும் நாங்க தான் சரி சரியன்ட்டு இன்றைக்கு என்ன செய்யறாங்க? வர்றான். இன்னைக்கு அதே போல அரசியல்ல பாத்தீங்கன்னா என்ன? நாங்க வயதாயிட்டு இனி வாலிபர்கள் செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவன் யாரும் திரும்ப எலெக்ஷன் கேட்டு வந்துருக்கு வயதானவங்க தான் பாரு. ஆனா இன்றைக்கு நிறைய பேரை மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அதே போல இந்த மெசேஜ்லயே நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன? நாங்க வயதாயிட்டோம், வாலிபர் எழும்போனோம். அடே, இங்க ஒரு வாலிபன் இருக்கிறான், இளமையானவனுக்கு கொடுங்கன்னு. அது இல்லை, அதை விட ஒரு குறைஞ்ச 15 வயசு வாலிபனை தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஊழியங்கள்ல விரும்புறாங்க. ஏனண்டா அவங்களுக்கு விட மனசு. அவங்க எவ்வளவு அங்கே அறிக்கையில இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அந்த வண்ணமாக விட்டாலும் நாங்க தவறு செய்தா இனி நாங்க பிரசங்கிக்க மாட்டோம், பலிபிடம் ஏற மாட்டோம், தவறுகள் நிறைந்ததா இருந்தாலும் நாங்க ஆட்சி செய்யணும், எங்கட ஆட்சி தான் மக்களை காப்பாற்ற முடியும் இன்னைக்கு ரணில் சொல்றேன். ஆனா அது பங்குரோத்துக்கு போன இன்னைக்கு மஹிந்த சொல்றாங்க நாங்க தான் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலாம். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு மெசேஜில் இருக்கிற இன்னைக்கு பழைய அங்கே வயதானவர்களும் என்ன செய்யறாங்க? அந்த நிலையில நாங்க தான் மீட்கலாம், நாங்க தான் பழைய ஆட்கள், எங்களுக்கு பின்னாலதான் ஆட்கள் இருக்கிறாங்க, இந்த செய்தியை மேன்மைக்கு கொண்டு போவா அவங்களாலதான் முடிய வேண்டாம். ஆனா வேதமும் தீக்க சொல்றேன், சவுளுடைய வயதான ஊழியத்தை தேவன் நிராகரிச்சு தாவீதவன் கொண்டு வந்தார். இன்னைக்கு தாவீது மினிஸ்ட்ரி மட்டும்தான் உயர முடியும். அது மட்டும்தான் ஒரே கல்லால மண்டையில அடிச்சு ஒரே பிளட் ஆக்க முடியத்தக்கதான ஒரே ஒரு செய்தி தாவீத செய்தி மட்டும்தான். ஆமே, அது மட்டும்தான் ஏழும். எந்த சவுலினாலும் அது சவுல் ஸ்தாபனத்துக்கு அவனை அழைச்சி. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? தேவன் அவனை ஆட்சி செய்ய அவனை போல உயர்ந்தவன் இல்லை, அவனை போல அழகுள்ளவன் இல்லை. அவனே இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவா. அவனோட தோளுக்குள்ள தான் எல்லாரும் இருந்தாங்க. அவன் பலசாலியா இருந்தான், பெரில்லாம் கற்ற ஒரு மனிதனா இருந்தான். ஆனா தேவன் டைம் கொடுக்கக்குள்ள தேவனுக்கு ஆரம்பத்துல நல்லா செஞ்சு போக 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 பிழை செய்ய செய்ய தேவனும் பார்த்து பார்த்து தேவன் சில பேரை எழுப்பி நீ பிழையா போறான்னு சொன்னா, இல்ல நான் சரியா இருக்கிறேன்டா. தேவன் சொன்ன நீ ரிஜெக்ட், தாவீதுதான் அங்க வரணும்ண்டு. அதுதான் எப்பயும் கிறிஸ்தவர்களாகிய நாங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ரைட். அப்ப இப்ப செய்திக்கு வருவோம். ரைட். அப்ப பாருங்க, தவளையோட இருக்க போறீங்களா? தவளையாக இருக்கிறீங்களா? அல்லது காலத்தின் மேன்மை உங்களிடத்துல இருக்கிறா? அல்லது சுகமாக்குற நேரம் உங்களிடத்துல இருக்கு? இப்ப பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க. இப்ப பாருங்க, யாத்ராம 8ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிற மட்டும்தான் வாசிக்கணும், இந்த ஸ்கூடி அடுத்ததை வாசிக்க கூட. ரைட். அப்ப பாருங்க, அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியில் மேல் மாத்திரம் இருக்கத்தக்கதாக, ஏன்னா நதியிலிருந்து என்ன வந்திருக்கு. இப்ப என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு கூட படுக்கையில வீட்டுக்கு மேல, பார்வோனுக்கு மேல, அவனோட வேலைக்காரன் மேல, வீடு எல்லாமே தவளை, பெட்ஷீட்டை தூக்கின எல்லாமே தவளையோட தான் இப்ப எல்லாரும் படுத்திருக்கிறாங்க. யாரு? இந்த எகிப்தியர். அப்ப இப்ப இந்த நான் சொன்ன இந்த தவளை தண்ணியில மட்டும் இருக்கணும்டா. பாருங்க, வடிவ பாருங்க ஆழமா. அவைகள் வீட்டில் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறித்த மேன்மை உமக்கே இருக்கு. இப்ப பார்வோன்ட அது எப்ப போகணும்? பார்வோன் என்ன செய்கிறான்? இப்ப என்னன்னு சொல்றான்? அதற்கு அவன் நாளைக்கு என்றான். இப்ப அவன் பக்கத்துல இருக்கிறான். யார் இருக்கிற? மோசே இருக்கான். இந்த நிமிஷமே என்ன நடந்திருக்கு? சடார். ஆமே, அவன் சொல்றான் நாளைக்கு. அப்ப ஒரு நாள் என்ன செய்யணுமா? தவளையோட படுக்க விருப்பம்.
ஏன்னா தவளையோட. அதான் அன்றைக்கு நிறைய பேர் என்னது வந்துட்டு இந்த வருஷம் எப்படியாவது நான் எல்லா நாளும் கேஜிக்கு வருஷம் முடிவில் நாங்கள் பொருத்தனை பண்ணுறதானே. என்ன வருஷம் வந்தோடனே புது ஆண்டவரே நான் பிறக்கக்குள்ள புதிய மனிதனா வரணும். ஏன்னா அப்போ பொருத்த பண்ணணும். அது என்ன தவளை, அது தவளை தான். தவளையோட இருக்க விருப்பம். இப்போ தலையங்கம் விளங்கிட்டு அவனுக்கு. அதான் சொல்லுவோம், கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாமே அப்போதான் உங்களுக்கு தெரியும். இப்போ விளங்கிட்டு தானே உங்களுக்கு அவன் கேட்குறான், டைம் அவன்கிட்ட கொடுக்குறான், போல அடித்து கொடுக்குறான். ஏன்னா அது நிறைய உதாரணம் வரணும். பரிசுத்தாவி இருந்தா நான் நினைக்கல வருது. ஏன்னா ஒரு அம்பை இல்லையான்னு சொல்லி போட்டு ஏன்னா அவன் டக்குன்னு நின்றுட்டான். நின்றோன்னா அவன் சொல்லி நீ இத்தனை தரம் தான் ஜெயிப்பா. ஏன் நீ உனக்கு எத்தனை சான்ஸ் இருந்த, ஏன்னா நீ என்ன செஞ்சிருக்கலாம். அதே போல அதே போல கூட உதாரணம் பாருங்க எப்படி தேவன் பேசுறாரு. ஏன்னா குடம் கொண்டு வராங்க, வெறுமையான குடத்தை என்ன அவ கடன் பிரச்சனையை முடிக்க என்ன செய்யற, குடமெல்லாம் எடுத்து வான கொண்டு வந்துட்டா கடைசியா அது என்ன 100 இருந்தாலும் நிறைஞ்சிருக்கு. ஆனா அவ சொன்னா இது மட்டும்தான் ஸ்டாப், என்ன செஞ்சு நின்று. அப்ப பாருங்க நாங்க விஷயத்துக்கு வரப்போறோம். பாருங்க இது ஆழமான ஒன்று. நாங்க நிறைய படிக்கணும்னு நானும் விரும்புறேன், நீங்களும் விரும்பணும். ஏனண்டா எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த சபை டைம் இல்லை, தேவன் டைம் இல்லை, என்ன டைம் இல்லை. நீங்க தான் யாரு, இந்த அரசியல்வாதி பேசுற மாதிரி இல்லை. நீங்க தான் பிரஜை, நீங்க தான் நாட்டு. ஏன்னா இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நீ தான். ஏன்னா இன்னும் சொல்லுவாங்க பழம், ஏன்னா அவதானன்ற மாதிரி வேதமும் அதை தான் சொல்லு. நீங்க தான், நீங்க விசுவாசிச்சாதான் உங்களுக்கு, நீங்க மாறினாதான் உங்களுக்கு, நீங்க தான் மாறும். அதை பார்க்க போறேன். நான் சொல்லிட்டேன், இப்ப பாப்போம். இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக சொன்னா தீகரிசி என்ன சொல்றேன்னு பாப்போம். ரைட்டா? அப்ப அவன் கேட்கிறான், இப்ப தவளை இவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அவன் பயங்கர கஷ்டப்படுறான். தவளை முழுக்க படுக்கையலாம். ஏன்னா படுக்க எல்லாம் தவக்கலை பாரு, ஒரு நாள் இருக்கட்டும்ன்றாங்க. இப்ப ஏன்னா அவன்கிட்ட தான் போல கொடுக்குறான், அவன்டே தட்டி கொடுக்குறான். எப்ப போகணும், நாளைக்கு. இப்ப இதுல யாரும் நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன எப்பயே சிஸ்டர்ண்டா நாளைக்கு பாப்பா, இல்லாட்டி ஏன்னா வேலை கொஞ்சம் ஓஞ்ச பெருசா நாயினோன்னு, ஏன்னா இல்லாட்டி என்ன கொஞ்சம் புள்ளியல் வளரணும், அல்லது கொலசீப் அல்லது என்ன இப்ப என்ன இலங்கையில OL அல்லது AL அல்லது என்ன ஏதாவது இல்லாட்டி இப்ப நர்சரி ஏதோ ஒன்று. அதுக்கு பிறகு நாங்க வந்துருவோம். அதெல்லாம் நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. தவளை சொல்லுங்களேன். அப்படிதானே? என்ன பார்வோனுக்கு போகணுமா, தண்ணியில மட்டும் இருக்கணுமாண்டா இல்ல, நாளைக்கு போகட்டும். விலங்குலையே சிரிங்களே, அப்பதானே எனக்கு ஏன்னா அப்ப விளங்கிட்டு தானே பிற கரைச்ச தவக்கலை இருந்தா தெரியும். ஒரு தவக்கலை வந்ததுக்கு ஏன்னா எத்தனை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடிச்சிருவீங்க. ஏன்னா அவ்வளவு பயம். ஏன்னா அதை அடிச்சு திறத்தி, ஏன்னா அவ்வளவு அரியண்ட தேரை வந்தா, தவளை வந்தா, அது 1 2 வந்தா இது நிறைஞ்சிருக்கிறேன். அப்படி உடம்பெல்லாம் மேயுது. ஏன்னா ஆமே நீங்க சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இது அப்பதான் மண்டையில அப்பதான் என்ன செய்யுது விளங்கிட்டு அவங்களுக்கு. இந்த வசனம் விளங்கிட்டு தான். நான் பொய் சொல்லல, வசனத்தை வச்சுதான் செய்ய. இன்றைக்கு வாசிக்கக்குள்ள செய்தி வருது. ஆமே இப்ப செய்தி இப்ப கண் இப்பதான் என்ன செய்யுது, உலகத்துல கண் கொஞ்சம் குறிட்டு, ஆனா வார்த்தையில இப்பதான் கண் திறந்திருக்கு. ஆமே ஏனண்டா அந்த 7 முத்திரை எங்களுக்குள்ள வந்தோடனே என்ன செய்யற செய்தி வேதம் திறக்கப்பட்ட புத்தகமா திட்ட தேர்னவர் தன்னத்தான் ஏன்னா அனைத்து கட்டியக்கியான் அருது. ஏனண்டா பிரதர் அதுதான். இப்ப ஏண்டா நான் கரணை கூட கிவா ගොඩාක් සිංහල කට්ටිය ඇවිලා දැන් එක්කෙනෙක් විතර ඇත්තෙම අපි අර ෆොන් තංග මාරි இருக்கு. ஏன்னா රත්තරන් වගේ එකයි තමයි ඉතුරු වෙලා තියෙනවා. එඳ එකම අපි බේර ගන්න ඕනේ. ஆமே சரியா சிங்களம் ரைட். ஆமே அப்ப அந்த அதுக்கு எங்களால முடிஞ்ச இருக்கிறாங்க. சிங்களத்துல படிச்சவங்க நிறைய இருக்கிறீங்க. ஏன்னா ஆனா அவங்க சிங்கள ஏன்னா தமிழை கற்றுக்கொண்டுட்டீங்க. அதுல சௌரி மீறி அம்மா தும் எல்லாமே சில பேருக்கு நஜரும் எல்லாருக்கும் சிங்கள. ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் என்ன அது அவைக்கும் தெரியுது நிறைய, ஆனாலும் தேவையானது. ஆமேன். அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரம் வயது ஆட்களுக்கு ஒரு டீம் ஒன்று வாங்க எனக்கு தேவை. ஏன்னா அதுல சத்தமா கதைக்கிறாள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சு 3 4 பேரை ஏன்னா அதுல கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றோம். வயதான ஆட்களை வச்சு அவங்களுக்கு சொல்லுவோம். ஆமே ஏனண்டா அவங்க ஒரு சிஸ்டத்துல ஓடுவாங்க. ஏன்னா ஆனா அன்றைக்கு சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். ஆமே ஏனண்டா அவங்களுக்கு செய்தி தெரியணும். அப்படிலாட்டி அவங்களுக்கு பரம்பரை குணம் இருக்கும், இயல்பு குணம் இருக்கும், நம்பர் குணம் இருக்கும். ஏன்னா
ஏன்னா எல்லா குணமும் இருக்கும். அதெல்லாம் வார்த்தை வரக்குள்ளதான் அது என்ன செய்யும், எல்லாரையும் மாத்தும். ஏன்னா அப்ப அதனாலதான் அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க போசா எங்களை பார்த்த மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு விளங்காது. ஏன்னா ஏதோ அசைவாகிறேன், ஏன்னா பபுள் கப்தை போட்டிருக்கிறோ அப்படி என்று சிந்திப்பாங்க. ஏன்னா சிந்திக்க பேசுறேன். யாரையும் நான் கனவினப்படுத்த இல்லை. நாங்க யாரையும் தேவண்ட ஜனங்களை கனவினப்படுத்தவும் முடியாது. ஆமே, அவங்க தேவனுடைய ஜனமா இருக்கிறாங்க. ஆனா அங்க சிரிப்பு வந்துதான் அவங்களை என்ன செய்யும், ஒரு ஆர்வத்துக்கு. அதனால தீர்க்கதரிசியும் சில வாய்ஸுகளை விடுவேற, மிமிக்ரி பண்ணுவேன், ஜோக் அடிப்பேற, அது எல்லாமே செய்வேர். ஏன்னா எல்லாமே அது இருந்தாதான் சத்து கூடினது. ஆமே, அப்ப உங்களை சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்க வேணும், ஆக்ரோஷமா பேசணும், கடிஞ்சு கொள்ற இடத்துல பேசிதான் நாங்க போக்குலதான் அப்ப பொதுவான உண்டாயிருக்கு. ரைட். அப்ப பாருங்க, அப்ப அவன்தான் கேட்கிறான், உன மேன்மை உமக்கே இருப்பதா. அப்ப பாருங்க, இதை வச்சு எத்தனையோ செய்தி வந்துடும். என இயேசு கேட்கிறேன், நீ விசுவாசிச்சா மகிமைய காண்பே, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களால் விசுவாசித்தவளே பாக்கியவதிய, அப்படி அப்படியே அடுக்கிட்டு போகலாம். அப்ப பாருங்க, அந்த விசுவாசம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அப்ப அது எங்க வரணும்டா, உங்ககிட்ட தான் வரும். நீங்க இன்றைக்கு ஆண்டவரே இன்றைக்கு அந்த ஆழமானது கத்தர் உரைக்கிறதா நீ பெற்று, நீ விசுவாசிச்சத நீ என்ன வேதன்னு சொல்லி நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் போது அந்த கணமே பெற்றுட்டு. ஆனா அது யார்கிட்ட இருக்கு, வாசிக்க போறேன், யார்கிட்ட இருக்கு. நான் ஒரு தெய்வீக சுகம் அளிக்கிறவனாக இருக்கிறேன், அது உண்மை, மாற்று கருத்து. அதே போல திகழ்த்துட்டு நீங்களும் தெய்வீக சுகம் அளிக்கிற ஆக்களா இருக்கிறீங்க. ஆனா அது உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க பெறுவீங்க. என்னட்ட இருக்கலாம், ஆனா அது பிரயோஜனம் இல்லை. அங்கதான் என்ன செய்வோம், நான் இப்படி வைக்க நீங்க இப்படி அடிச்சாதான் சத்தம் உண்டாகும். ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. என்னால ஒன்றுமே, அதான் அவரும் அதான் சொன்னேன், நீங்க விசுவாசிச்சாதான் நடக்கான் விளங்குது. அப்ப இவனும் பாருங்க அடிச்சு விடுறான் போல. உனக்கு எப்ப தவக்கல போகணும், எப்ப போகணும் ஆமோஸுக்கு, ஏன்னா இவங்க யாரு ஜோவான் ஜெசுரன் எல்லாருக்கும் எப்ப போகணும் நீங்க சொல்லுங்க இன்றைக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த கடவுளுக்குள்ளால எப்ப வரணும், இன்றைக்கு கேட்டா இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே நீங்க மாறிடுவீங்க. இன்றைக்கே சொல்ல, இல்லாட்டி கொஞ்ச நாள் வாழ்ந்த 13 வயசாகி 15 ஆகினோன்னு என்ன போனை பார்க்க கூட, டிவியை பார்க்க கூட, என்ன அல்லது ஏதாவது ஒன்று கற்பனையில வச்சிருப்பீங்க. என்ன அல்லது நம்ம வளர்ந்தா கொஞ்சம் எல்லா பாவத்தையும் விட்டோன்னதான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன்னா அல்லது ஏதாவது ஒரு திட்டங்களை என்ன செய்வீங்க வச்சிருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. ஏன்னா நாளைக்கு கூட ஜீவன் போனா அந்த ஒழுங்கு இல்லாட்டி தேவன் தேவனால ஒழுங்குல மட்டும்தான் கிரிய செய்ய முடியும். ஏனென்றால் அதனாலதான் அவர் இன்றைக்கும் தேவனாயிருக்கிறேன், இன்றைக்கு அவர் நீதிபரராயிருக்கிறேன், இன்றைக்கும் பொய் சொல்லாதவராய் இருக்கிறது காரணம் அவர் பாரபட்சம் இல்லை. அவர்கிட்ட நீங்க பாரபட்சமே பார்க்க நீதிதான். வார்த்தையோட நின்றீங்கண்டா அவர் சல்யூட் அடிக்கும். அவருக்கு ஒன்றுமே செய்ய, நீங்க புலியா இருந்தாலும் அவ ஒன்றும் செய்யல, உங்களுக்கு ஆசீர்வதிச்சு போயிட்டு வாண்ட அனுப்பிடு. அதை தான் அவங்க செய்யறாங்க. ஆமே, விளங்குது அவங்களுக்கு. அதுதான் தேவன். அதான் திகழ்ச்சி, நீங்க தேவனை அணுகும் விதம், அவர்கிட்ட அணுகி போனீங்கன்றா ஒன்றுமே செய்ய. நீங்க கெட்டவரும் ரட்சிப்பு வேற, நான் இப்ப சுகத்தை பேசுறேன், ரட்சிப்போடைய தான் இந்த செய்தி கொண்டு வரோம். ரைட்டா? அப்ப அதே போலதான் நான் அன்றைக்கு மனசையை பார்த்தோம். என்ன, நான் மனசு மேக்சிமம் நான் 53 55 வருஷம் நிறைய ஆண்டுகள் ராஜா. ஆனா 38 வருஷம் புல செஞ்சதுக்காக என்ன செஞ்சுட்டு அங்க கொண்டு போய் விட்டுட்டு ஆனா அழுது ஜெபிச்சோன பாருங்க, கொண்டுட்டேரு ஆளை. ஏன்னா புல விட்டு தேசத்தையே பாழாக்கி நிறைய பேர் ரத்த பலிக்கு உண்டத்தையாகி தேவண்ட ஆலயத்திலே விக்கிரங்களை உண்டாக்கி நிறைய பேரை நாசமாக்கி வந்தவன் ஜெபிச்சு அழுகோன தேவனோட. ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்ட வசனம், ஜெபத்துல எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்று கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், விசுவாசிக்கிற எவனுக்கும் அவர் கொடுப்பார். ஆமே. அப்ப அதனாலதான் இங்க பார்வோனுக்கும் சொல்லப்படுது, நீ சொல்லு நாளைக்கு அப்பா. அப்ப அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவன் நாளைக்குன்னு சொல்லணுமான்னு பாரு. அப்ப இன்றைக்கு உங்களோட கஷ்டங்கள், உங்களோட தொல்லைகள், உங்களோட அங்க உலக காரியங்கள் மாறணும்டா இன்றைக்கு எனக்காக ஜெபிங்கண்டா, இன்றைக்கு தேவன் இருக்கிறேன். ஆமென்.
இன்றைக்கு நீங்க மனம் மாறி வந்தா இன்றைக்கும் அவர் சுகம் கொடுத்து அவர் இன்றைக்கும் தேவன். ஆனா அது யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட வாசிப்போமான பிசாசியல்ல தான் நான் அதை எடுக்க போறேன் பாரு. உடல் சார்ந்த மண்டலத்துல சொல்றே பாருங்க, எத்தனையா 90 பாருங்க. இப்பொழுது அந்த ஆள் தனக்கு தெய்வீக சுகமளித்தல் வரம் உண்டென்று கூறினது உங்களுக்கு நினைவுள்ளதா? நீங்கள் சுகமாக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் அந்த தெய்வீக சுகமளித்தல் வரம் உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. இப்ப நீங்க இன்றைக்கு சுகமாகி போனா பிறர்கிட்ட மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா எனக்கு மற்ற ஆக்களுக்கும் சுகமாக்குற வரம் இருக்கு, ஆனா உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ற சுகமளிக்கிற வரம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஏண்டா உங்களுக்குள்ளதான் தேவன் வச்சு மனவாட்டிக்குள்ள வச்சிட்டு விளங்குதாங்க. அதுதான் அங்கே தேவன் மறைவான மண்ணாவை இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு விளங்குதா உங்களுக்கு? அது மனவாட்டிக்கு. ஆனா அந்த ஆசாரியனுக்கூடாக தான் அந்த மறைவான மண்ணா கடந்து போகும். வேற எந்த புக்கை படிக்கிறனாலும் உங்களுக்கு என்ன செய்யலாது, வரையல. ஆனா அந்த பரிசுத்த ஆவி வந்து பகிர்ந்தளிக்கிற வேளையில தான் அது என்ன செய்யப்படும். நீங்க அதை கேட்ச் பண்ணி யார்கிட்ட இருந்து பெறுவீங்க? அவர்கிட்ட இருந்து தான் பெறுவீங்க. டிரெக்ட் எல்லாம் இல்லை. டிரெக்ட் இருக்கண்டா இன்னும் நீங்க என்னமே பெறையல். ஆனா அதை பெறுவீங்க எப்படி என்றா உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஆசாரியன்ட்ட இருந்து அவர் பகிர்ந்து தர்ற வேளையில அந்த வார்த்தை தான் உங்களை என்ன செய்யும், அவர் சொல்ற சரி என்றோன இணைக்கிற வேளையில நீங்க ஆமே நண்டுவீங்க. ஆமே. அப்ப பாருங்க, ஆனா ஒரு வேளை அதை வாசிச்சிருப்பீங்க, இப்ப நான் சொன்னதும் வாசிச்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்குதான் அவர் திறந்து கொடுப்பார். ஆமே. திறக்கக்குள்ளதான் இந்த ஆழம் உங்களுக்கு தெரியுது. அட இப்படி இருக்கு என விளங்குதவங்க. அதுதான் பரிசுத்த. ஆனா நீங்க இதை யாராவது வாசிக்கல, நீங்க வாசிக்கலன்றா நீங்க சொன்னீங்க என்ன பிற நான் எத்தனை தடவை பைபிளை கரைச்சி குடிச்சுட்டேன்டுவீங்க. ஏன்னா அப்படி சொன்னா நீங்க அப்படித்தானே சொல்லுவீங்க. ஆனா இதோட வெளிப்பாடு என்ன செய்யப்படுது, இன்றைக்குதான் அந்த ஆழம் என்ன செய்யப்படும், உங்களுக்குள்ள பிரவேசிக்கும். அதுதான் பரிசுத்த. அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் என்ன செய்வார், உங்களுக்குள்ள வழி நடத்து. சபையானது சீர்பொருந்து, ஆங்கிலத்துல பெர்ஃபெக்ட், பரிபூர்ணம் அடைய தேவன் அந்த மேய்ப்பத்து மினிஸ்ட்ரி அவர் வைத்திருக்காரா. இப்ப விளங்கிட்டான வாசி பாருங்க. நான் நீங்கள் சுகமாக்கப்பட்டிருப்பீர்கள், ஆனால் அந்த தெய்வீக சுகமளித்தல் வரம் உங்களுக்குள்ளே தான் இருந்தது. அதுதான் நீங்கள் தான். எந்த ஒரு வரமும் விசுவாசத்தினால் நடத்தப்படுகிறது. எந்த வரமும் என்னத்தால நடக்கப்படுகிறது? அவங்களுக்கு விசுவாசம் இருந்தாதான் தெய்வீக சுகம் இருக்கு. ஏன்னா அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அதனால தான் அவர் சொன்ன விசுவாசித்தால் எல்லாமே நீ கூடும். எல்லாம் மழைய கூட பெயர்ந்து போண்டா அது என்ன செய்யும், நீ சொன்னபடியே ஆகும். ஆனா உனக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம். அப்ப உனக்குள்ள தெய்வீக சுகம் இருக்கு. அதான் நான் சொன்னேன்னா, நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போகணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், தெய்வீக சுகம், தெய்வீக வரம் உங்களுக்குள்ள இருக்கணும். ரைட் ரைட் பாருங்க, இருந்தது. நீங்க தான் ஒரு வரமும் விசுவாசம் நடது. நான் பாருங்க தீர்க்கதரிசி தன்னை சொல்றேன், நான் எவ்வளவு தெய்வீக சுகமளித்தல் வரத்தை உடையவனாக இருந்தாலும் அது பொருட்டல்ல. யார் சொல்றது? தீர்க்கதரிசி. அதே போல நானும் சொல்றேன், நான் எவ்வளவு தெய்வீக சுகமளித்த வரத்தை நான் உடையவனா இருந்தாலும் அது பொருட்டு அல்ல. இப்ப எனக்கு ஆழம் என்னட்ட இருந்தபடியே உங்கள்கிட்ட ஆழம் இருந்தபடி தானே கனெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டு வயர், அதனால எதுவுமே ரெண்டு காண்பிக்கப்படும். நியூட்ரல் என அந்த லோ, அந்த நியூட்ரல் ஒன்று கரண்ட் அடிக்க மாட்டேன், இது தேவையில்லண்டா கரண்ட் பத்துமா, பல்ப் பத்துமா, பத்தா என. அதே போல என்ன செய்யணும், ரெண்டும் அங்க வர்ற வேலையதான் என்ன செய்யப்படும், கனெக்ட். அப்ப இங்க தெய்வீக சுகம் இருக்கு, வரம் இருக்கு, அங்கேயும் இருக்கண்டா கனெக்ட். இங்க இல்ல அங்க இருக்கண்டா வராது. அப்ப அவர் தேவன் ஒருவரை வச்சிருப்பேர், அங்கதான் அவங்க என்ன செய்யணும், போகணும். இப்ப பவுல கண்ணை குருடாக்கினோன்னு எங்க போக சொல்றேன், அனனியாட்ட. அவன் உனக்கு நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், நீ புரஜாதிக்கு தீர்க்கதரிசி. ஆனா அனனியா ஜெபிச்சாதான் உண்ட கண் பார்வை சுகமா. அப்ப யாரை கொண்டு செய்யணும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கு. அதான் அன்றைக்கு பார்த்த ஒரு தீர்க்கதரிசிக்கு சுகமா இருக்கலாம், ஆனா வெளிநாட்டுல இருந்து வாராங்க, அவர் சொல்ற நீ இப்படி நடந்து போ. ஏன்னா அதுக்கு என்ன வேணும், விசுவாசம். அவர் சொல்ற இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ வருவா, ஏன்னா இந்த மாதிரி அவரை நம்பி போன. ஆனா அங்க மேவோ சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, சரிவரா. ஆனா ஒரு லோக்கல் வைத்தியர் என்ன செய்யறார், சுகமாக்குறார். ஆமே. எல்லாமே தேவன். யார் யாருக்கு பகிர்ந்து வச்சது எங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன நாங்க போதிக்கிறோம், நீங்க தான் செவி மடுக்கணும். ஆமே. நான் இப்ப சொல்றேன், இது ஒரு ஆழம்
உங்கள்கிட்ட தான் அது இருக்கு. ஆமே, தெய்வீக சுகம். இன்றைக்கு தவளை போகணும் என்றாலும் இன்றைக்கும் அவர் தேவனா. இன்றைக்கு சுகமாகணும் என்றாலும் இன்றைக்கும் அவர் தேவனா. இன்றைக்கு நீங்க மனம் மாறணும் என்றாலும் அவர் இன்றைக்கும் தேவனா இருக்கு. எதுவுமே அவருக்கு ஒரு காரியமே இல்லை. ரைட். நீங்கள் இங்கே நின்று அதே விதமான விசுவாசத்தை கொண்டிராவிட்டால், நீங்க அதே விசுவாசத்தை கொண்டிராவிட்டால் அது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பிறப்பிக்காது. ஒருவேளை இங்க தேவன் இருக்கிறார், நீங்க வாரீங்க, ஆனா உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாட்டி என்ன செய்யாது, கிடைக்க. அப்ப நீங்க எங்க போகணும்? வைத்தியத்தை போகணும். விளங்குதா உங்களுக்கு? சில பேரை நீங்க வந்து விசுவாசம் இருந்தாலும் வைத்தியத்தை போகணும். அதே நேரம் அந்த ஆழம் உங்களுக்குள்ள இல்லாட்டியும் நீங்க எங்க செய்யணும்? இங்க வராம அங்க போறது நல்லது. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க உணர்ந்து நீங்க அந்த விசுவாசத்துல பலம் அடைஞ்ச பிறகு நீங்க வரலாம். நீங்க அந்த ஆத்மாக்கும் வருத்தத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு நான் ஏற்கனவே பிரசங்கிச்சுட்டேன். விளங்குதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்ற காரியம், பிசாசு வந்து இன்றைக்கு எப்படி எல்லா விதத்திலையும் இருக்கிறான். ஏன்னா வருத்தத்துல சில பேர்த்த சபையில இருக்கிறான், ஏன்னா சில பேர்த்த சரீரத்துல இருக்கிறான், ஏன்னா சில பேர்த்த என்ன செய்யற ஆவியில இருக்கிறான், சில பேர்த்த பாவங்கள்லையும் அவன் இருக்கிறான். ஏன்னா எல்லா விதத்திலையும் இருக்கிறான். ஏன்னா சில நேரம் நீங்க பேதுருவ போல நல்லவர்களா இருந்தாலும் பிசாசு இருக்கிறது. ஏன்னா பிரதர் சொல்லுங்க, பிரதர் இது செய்யக்கூடாது. ஏன்னா இயேசுகிறிஸ்துவிட பேர் சொல்றாங்க, போதவரே நீர் இப்படி செய்யக்கூடாது அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க தானே. நல்ல பேதுரு தானா? வித்தியாசமா விளங்கிறான் பேதுரு. திறவுகோலை வச்சிருக்க மனுஷன் தான் சொல்றானா? நான் சொல்லல, நீங்க சொல்லுவீங்க பிரதர் இது செய்யக்கூடாது. இது வந்து ஏன் நீங்க இதெல்லாம் செய்யறீங்க? நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானே அவன் சொன்னான். என்ன நான் கதை சொல்ல, சிந்திக்கிறீங்களா? அப்படி எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சிந்திக்கிறீங்க? அப்படித்தானே சொன்னான். பேதுரு சொன்னது இது உமக்கு நேரிடக்கூடாது. யார் சொன்னது? திறவுகோல் இருக்க மனுஷன் சொன்னா. யார் அவன்? நல்லவன். அப்ப விளங்கிட்டா பிசாசு. நான் அதான் சொன்னேன்னா, பிசாசு எங்கேயும் இல்லை, இங்க வர்ற அவ்வளவு பேர்த்தையும் இருக்கிறான். ஏன்னா பிரசங்கிக்கிற எண்ணற்ற இருந்து ஏன்னா எல்லாத்தையும் அவன் இருக்கிறான். ஏன்னா அதத்திரத்தை தான் நாங்க வந்திருக்கிறோம். அவன் அதுலதான் நாங்க வந்திருக்கிறோம். அதாலதான் அதுதான் நீங்க பிள்ளையா விளங்கக்கூடாது. யாருமே பிள்ளையா விளங்கக்கூடாது. ஏன்னா இப்படி யாரும் விளங்கப்படுத்தி தர மாட்டான். வர கிடைக்காது. விளங்குது அவங்களுக்கு? இந்த மெசேஜ் வந்து கிடைக்காது. அதனால வந்து இப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரியும், ஏன்னா உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு போற மாதிரியும், ஏன்னா யாரும் தவறா நினைக்கக்கூடிய. ஏன்னா நான் இப்ப வேகமா பிரசங்கிச்சுட்டா நிறைய பேர் பிள்ளைய எடுப்பீங்க. நிறைய பேர் சொல்றீங்க பிறர் எங்களுக்கு தான் பேசினவர். ஏன்னா ஆனா நான் ஏனண்டா இடராம கொஞ்சம் ஒரு உன்னதத்துக்கு வந்த பிறகு நம்ம சாட்டை எடுத்து அடிச்சா நீங்க யாரும் உத்தும்ப மாட்டீங்க. ஏன்னாண்டா நீங்க அந்த வளர்ச்சிக்கு வந்துருக்கு. ஏன்னா நீங்க கவனிங்க, தீக்கசி பேசும்போது திரும்ப விளக்கமெல்லாம் கொடுத்து போக மாட்டேன். அது நிறைய பேர் நிறைய மாதிரி விளங்கி கொள்ளும். அவமா இல்லையான்னு சொல்லுங்க. நான் மட்டும்தான் திருப்பி சொல்றேன், அது தவறு. எனக்கு தெரியும் நான் அப்படி திருப்பி சொல்றதும் தவறு. ஏண்டா தீக்கரி சொல்றேன், இடறவும் இடரட்டும், ஏன்னா கோபப்படுறவன் கோபப்பட்டும், ஏன்னா பின்வாங்கி போறோம். ஆனா நான் சில பேரை பிடிச்சி வைக்கிறேன். சவுளை போல என்ன சவுளை என்ன அவனை காப்பாத்துற மாதிரி சில பேரை காப்பாத்த தான் பிரசங்கிக்கிறேன். ஆனா ஒரு டைம் வரக்குள்ள என்ன செய்யப்படும்? பட்டையம் எடுத்து சுழறுமே. அது எந்த கழுத்துல இருந்து எல்லாரையும் பட்டும். அப்ப நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன். என்னண்டா உங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருக்கும். அப்ப செய்தி தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க, இல்ல நீங்க அவர் பேசினது சத்தியம் என்று. இப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க. இப்ப மௌனமா சரி ஓகே அவரை விடுங்க, நம்ம தேவனை தானே பார்க்க வரீங்கன்னா அங்கேயே பிழைச்சிட்டு எல்லாம். ஏன்னா அப்படி ஒரு வேர்டு இங்க இப்ப யாராவது சொல்லுவீங்கன்னா பிழைச்சிட்டு. நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளாம செய்தி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமே, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்றான். சத்தியத்துல தெரிஞ்சு அப்படி சொல்ல மாட்டேன். இன்றைக்கு அவர் யாரா இருந்தாலும் தேவன் அவரை அபிஷேகிச்சிருக்கிறேன். நாம வாய துறக்க கூடாதுதான் ஒரு மனவாட்டிக்கு வரும். ஆமே, ஏனென்றா அவர் தெரிஞ்சு கொண்டபடி எந்த குற்றம் அவருக்கு சுமராது. ஏனென்றா அவர் ரியலா கூட அவர் செய்யலாம், ஆனா அதை நாங்க பிடிக்கல. ஏன்னா அது ஒரு அடையாளமா இருக்கலாம், அல்லது தேவன் அவரை பார்க்கலாம். ஆனா எங்களுக்காக வச்ச மேய்ப்பன், எங்களை ராஜ்யத்துக்கு வழி நடத்த வச்சது அவரை தான். அதை விட விமோசனம் இல்லை. அப்படி என்றா நான் இந்த இடத்தை விட்டு 800 நல்ல மேய்ப்பட்ட போகணும். இங்க இருக்க மட்டும் யாருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றா அந்த ஊழியத்தை பேச, ஊழியக்காரனை பேச, குறை கண்டுபிடிக்க யாருக்குமே இடம் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் பிள்ளை எனக்கு தெரியும். ஆனா நான் பிள்ளை ரெண்டையும் சொல்லி போறேன் பிள்ளை. ஆனா நான் பேசணும், பேசிட்டே போகணும். ஆமே,
சத்தியத்தை பேசணும், புரியுறவங்க புரிஞ்சிட்டு கடந்து போவான். ஆண்டவரே நான் வந்து அதை விசுவாசிக்கிறேன்னு தான் போவான். அந்த அந்த ஸ்ரீ ஏன்னா புரஜாதி ஸ்ரீ சொல்றான், ஆண்டவரே நாய்கள் கூட இதை சாப்பிடுமெண்டு. ஏன்னா அவ போவா, எங்கேயும் போக இடம் இல்லை. அவ சொல்ல, ஆண்டவரே நான் யாரிடத்துல போவேன், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல தான் இருக்கு. பேதுருட்டேங்க அதே போல செய்தி இருந்தா போங்கன்னு எப்பயும் உங்களுக்கு அனுமதி தந்துட்டேன். ஏன்னா எங்க என்றாலும் உங்களோட ஆத்துமா வார்த்தை தான் உங்களை போஷிக்க முடியும். ஆமே, அதுதான் உங்களை ரட்சிக்க முடியும். ரைட், பாருங்க, அது எந்த நன்மையும் பிறப்பிக்காது. நான் உங்களுக்கு அநேக மணிக்கணக்கான வாரங்களாக மாதங்களாக ஜெபிக்க கூடும். அது தெய்வீக சுகமளித்தலோடு உள்ள பிரசங்கிகள் அல்ல. அது தெய்வீக சுகமளித்தின் வரத்தை கொண்டிருந்து சுகமளித்தல் விசுவாசம் கொண்டிருக்கிற நீங்கள் தான். யாரு? நீங்கள். உங்கள்கிட்ட தான் என்ன இருக்குது? தெய்வீக சுகம் உங்கள்கிட்ட தான். ஆனா இங்க வந்தா அவர் செய்யுது. ஆமே, அவர் வந்து ஒருவன் அழைக்கும் போது அவன்கிட்ட வல்லமையும் கொடுத்துருது. ஆமே, ஏண்டா என்ன ராஜா ஜனாதிபதி இப்ப முதல் இருந்த அனுரண்டா அதிகாரம் இல்லை, இப்ப ஜனாதிபதியோன்னா அதிகாரம் இப்படி ஏண்டா நிக்கு மேலாம். ஏன்னா அதிகாரம். அதே போல தேவன் ஒரு ஊழியத்துக்கு ஒருவனை கொண்டா அவன் உயர்த்தினா நின்றுதான் ஆகணும். ஆமே, அவன் உனக்கு கிடைக்குமாண்டா கிடைச்சிதான் ஆகணும். அதனாலதான் நாங்க எல்லாருக்கும் கெட்டவங்களும் நல்ல ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லு, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்கும் போது சபிக்காதீங்க ஆனா பிரசங்கிக்கக்குள்ள நீ இப்படி நடந்த ஆசீர்வாதம், இப்படி நடந்தா சாபம், அதை நாங்க பிரசங்கிக்க உரிமை இருக்கு. ஆனா வீட்டுக்கு போய் நீ நாசமா போக என்று நாங்க ஜெபிக்கலாம். அப்போ வெளியில பக்கத்துல இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சுட்டு பிறர் என்ன ஆசீர்வதிக்க சொல்றாரு. ஒருவேளை நீங்க போற தொழில் கூட தவறா இருக்கலாம். ஆனா நான் எப்படி ஜெபிக்கணும்? ஆசீர்வதியும் என்று தான் ஜெபிக்கணும். ஏன்னா நான் சொல்லல. ஆனா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை பிரசங்கிக்குள்ள நான் சொல்லுவேன், பெண்கள் தொழிலுக்கு போகக்கூடாது, பெண்கள் தவறான என ஒரு ஆண்கள் நிறைந்து இருக்கிற இடத்துல கூட்டமா சாப்பிட்டோ என்ன சிரிச்சோ நகைச்சுவை செய்தோ தோல்ல தட்டியோ கையை தட்டியோ வேற எங்கேயும் தட்டியோ என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. அது வந்து என்ன அவங்க வந்து ஒதுங்கணும். என்ன அவங்க வந்து தங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்ப அவங்களுக்கு இடமே இல்லை. அப்ப அதுல நான் வெட்டிட்டு போவேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்து ஆண்டவரே கணவன் தொழில ஆசீர்வதி, மனைவியா ஆசீர்வதி. அப்ப வெளிப்பாடு நான் என்ன நிறைய பேர் புலப்பிடிக்கிறான். சில பேர் வந்து நிக்கிறான், சிலதை சொல்லக்குள்ள வந்து ஸ்டக் ஆகிறான். ஏன்னா அப்படி ஜெபிக்கிறேன், என்னடா இதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆனா எனக்கு தான் சிரிப்பு வருது. உங்களுக்கு என்ன பைபிள் தெரியா? ஆமே, பைபிள் தெரிஞ்சா நீங்க வெளிப்பாடு தெரிஞ்சா நீங்க அதான் அப்படி. நான் எந்த கடமை, நான் அவர வேலைக்காரன். ஆமே, நான் தான் சொன்னேன், நான் ஊழியக்காரன் இங்கிலீஷ்ல போட்டா பாஸ்டர் ரெண்டு நல்லா இருக்கு. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா வேலைக்காரன். ஏன்னா ஊழியக்காரனும் கொஞ்சம் ரெஸ்பெக்டான வார்த்தை. ஆனா ஒளிஞ்சர் பதத்துல வேலைக்காரன். ஆமே, வேலைக்காரன். வேலைக்காரன் அவர் சொல்ற அவ்வளவும் செய்யணும். கூட்டு புறக்கு தொட ஏன்னா அது எல்லாம் செய்யும். நான் எல்லாமே சொல்லுவோம். ஆமே, அதுதான் காரியம். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அந்த வரம் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த தெய்வீக சுகம் வந்து அது உங்ககிட்ட தான் இருக்கு. 10 நிமிஷம் பேசுறேன், 45 நிமிஷம் பேசிட்டேன், நான் முடிக்க போறேன். ரைட், அப்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதானே? ரைட், அப்ப பாருங்க. ரைட், அப்ப பாருங்க. சரி, அப்ப தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கமும் விசுவாசத்தில் தான் உண்டு. இந்த உலகத்தில் ஒரு இயற்கை காரியம் கூட நாம் கொண்டிருப்பதில்லை. இயற்கையாக எதுவும் கொண்டிருப்பதில்லை. கிறிஸ்தவ சபையில் ஒவ்வொரு காரியம் விசுவாச கிரியையினால் தான் அது வரும். ரைட், அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கவனிங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நன்மை, சாந்தம், மென்மை, குணம், பொறுமை, சரியா ஒவ்வொரு காரியமும் இயற்கைக்கு மேம்பட்டது. இதெல்லாம் இயல்புல வராது, அம்மா அப்பாட குணத்தால வராது. அதெல்லாம் விசுவாசத்தினாலதான் வரணும். என்ன, நீங்க அமைதியா மாறுவீங்க, மென்மையா மாறுவீங்க, அன்பு வைப்பீங்க, சாந்தம், எல்லாமே இயற்கைக்கு மேம்பட்டது. ஏன்னா இயற்கைக்கு மேம்பட்ட ஆவிகள் போல இயற்கைக்கு மேம்பட்ட குணாதிசயங்க. ஏன்னா சாதாரண அன்பு செலுத்த இல்லாதான் செய்யலும், அடிக்க மன்னிச்சுட்டே இருக்கலுமா அவங்களுக்கு இல்ல. 1-2 தரம் தான், அதுக்கப்புறம் எங்கட முகத்துல இருந்து எல்லாமே மாறிடும். ஏன்னா அது வந்து இயற்கைக்கு மேம்பட்டது இல்லை. ஆனா விசுவாசம் வந்தா அது இயற்கைக்கு மேம்பட்டது. விளங்குது அவங்களுக்கு? அப்ப பாருங்க, எங்களுக்குள்ள இது எல்லாமே வரும். அன்பு வரும். எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு காரியம் என்று அதை நான் உதாரணம் சொல்ல. அதை வேதம் லீலி புஷ்பத்தை சொல்லுது. என்ன, அது எங்க இருந்து வளருது? சேற்றுல.
அது நாத்தம்பட்ட என்ன கூவா என்ன ஆத்துல இருந்து அவரு என்ன எல்லாமே விழுற இடத்துல இருந்து வந்தாலும் வெளியே வரக்கூட ஒன்றுமே ஒட்டி இருக்காது, ஒன்றுமே ஒட்டாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த இடத்துல எந்த இடரலான இருந்தாலும், சில பேர் சொல்லுவீங்க நீங்க இது இடரல் இது எதுவா இருந்தாலும் நீங்க தாமரை, நீங்க லீலி புஷ்பமா இருந்தா நீங்க லீலி தான். நாம போன முறை சொன்னா தங்கம்னா அது எத்தனை தடவை அடிச்சாலும் தங்கம் தான். அது மாறுமா? அடிக்கிறதால சொத்தியா போகுமா? இல்லை, அது தங்கம் தான். அது வனைவர வேண்ட ஒரு காரியத்துலதான் இருக்கு. அதான் வேதம் சொல்லுது, உங்களை எந்த பாத்திரத்துக்கு வணைஞ்சிரோ அந்த குயவன் தான் உங்களை. அதான் நாங்க படிக்கிறோம், நீர் குயவன் நாங்க களிமண், எங்களை நீர் வணை. நாமே இந்த இடத்துக்கு வரக்குள்ள நாங்க அப்படிதான் பாரோம். நாமே ஆண்டவரே நான் அடிப்பட்ட ஒரு களிமண், நீங்க என்ன செய்யுங்க எங்களை குயவனா, நீர் எதை என்ன கொண்டு செய்ய விரும்புறீர், ஏன்னா எதை கொண்டு நீர் செய்ய நீர் விரும்புகிறீர் என்றதை நீங்க என்ன செய்யணும், விரும்பும். அப்ப அதுதான் வெளிப்பா. நான் நிறைய இடத்துல அப்படிதான் ஆக்கள் பிடிப்பேன். ஆனா யோசிச்சுட்டு அதுக்காக சில பேருக்கு ஜெபிப்பேன். சில பேருக்கு நாங்க ஒரு குடும்பத்துக்கு போய் ஒரு பிரதிஷ்டை செய்யக்குள்ள நாம இப்படி ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த பிள்ளை வருங்காலத்துல உங்களுடைய ஊழியக்காரனா வரணும்ன்றக்குள்ள ஆக்கள் தகன ஆமே என்று சொல்ற இடத்துல நின்றுவாங்க. என்னடா இந்த குடும்பத்துல ஏன்னா ஊழியக்காரனா வர சொல்லி ஜெபிக்கிறேன் என்று நின்றுவாங்க. ஆனா நீங்க தீக்கச்சிட்ட பிரதிஷ்டை எல்லாம் பாருங்க, அவர் அப்படிதான் பெண்களை பாப்ப எப்படி சொல்றேன், இவ தேவண்ட ஒரு ஊழியக்காரி. அவர் ஏன் அப்படி சொல்றேன், அவ ஊழியம் என்பது பாஸ்டரா வந்து மட்டும் இல்லை, அது என்னத்தை ஓகன் வாசிச்சான கூட்டினான கழுவினான துடைச்சாலும் ஆக்களை வானத்துல ஏத்திரைக்குன்னா ஊழியம்தான். நீங்களும் அதே தான். நீங்க அதான் சொல்ற ஆணண்டும் பெண்ணண்டு இல்லைன்னு அவர் அதுக்கு கொண்டு வர, அதுக்காக வேறு அர்த்தம் இல்லை. அது அந்த அந்த இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பொருத்தம். நான் ஏன் சொல்றேன், என்றது அனுபவ ரீதியா நடக்குது. நான் அந்த பரிசுத்த ஆவியில ஜெபிக்கக்குள்ள எனக்கு சில பேர் சொல்லுவான், சில பேர் அதுல நின்றுவாங்க. அது ஏனண்டா அவங்க நினைக்கிறாங்க பிறர் புரியாம இந்த குடும்பத்தை இவங்க வரப்போறான், ஏன்னா அது இது இல்லை வரைய, அப்படி இல்லை. அது வர்றதும் வராது, அவர் அப்படிதான். அதான் ஏன்னா புத்தகம் படிங்க, பைபிளை படிங்க, அது அப்பதான் நீங்க அப்படி ஜெயிப்பீங்க. அப்பதான் உங்களோட எல்லா வசனத்துக்கும் ஆமேன் வரும். அப்பதான் ஊழியக்காரன் வெளிப்பாடு ரெவலேஷனோட விசுவாசத்தோட வெளிப்பாடோடு ஜெபிக்கிறார் என்பதை உங்களால காண முடியும். ரைட். அப்ப பாருங்க அந்த காரியம் ரைட். இந்த குணமெல்லாம் அங்கே என்ன செய்யணும், உங்களுக்குள்ள வர வேணும். அதுக்கப்புறம் 38 பாருங்க. இதுல அதாவது மயக்கி இழுக்கு மாவியல் நினைக்கிறேன். அப்ப பாருங்க ரைட். அடுத்தது ரைட். அப்ப பாருங்க, இப்பொழுது நாம் அதை சுவமலிக ஆராதனையிலே ரைட் பாருங்க ரைட் வாசிக்கிறேன். புற்றுநோய், கட்டி, சத வளர்ச்சி, காச நோய் மற்றும் எல்லா காரியம் இயற்கைக்கு மேம்பட்டது. இப்ப பார்த்தோன்னாங்க குணாதிசயம் இயற்கைக்கு மேம்பட்டது, இங்க வியாதி என்ன செய்யப்படுது, இயற்கைக்கு மேம்பட்டது. அதே நேரம் சபையில் இருக்கிற எல்லாரும் மத்தியிலும் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு காரியத்தை நாங்க யாரும் பூரணம் அல்ல, ஏன்னா நாங்க பூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். அப்ப எல்லாத்தையும் மத்தியில ஏதோ நாங்க பார்த்து நாங்க பேதுரு மத்தியிலும் என்ன செஞ்சான், பிசாசு இருந்தான். சில பேருக்கு காரியம் வெளிப்படையாக இருக்கும், சில பேருக்கு வெளிப்படை இல்லாம இருக்கும். ரைட். சரீரத்தில் பிசாசுகள், அதுதான் சதை வளர்ச்சி, புற்றுநோய் போன்ற அதற்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனானது பிசாசினுடைய இருக்கிறது. கண் சதை வளர்ச்சி, இப்ப கண்ணை மறைச்சு என்ன செய்யும், ஒரு ஜீவன் வளரும். அது கூட என்ன, அதுவும் ஒரு கிருமி. ஏன்னா அது என்னத்தை கொண்டு வருது, சத வளர்ச்சி. இப்ப கேன்சர் என்னத்தை கொண்டு வருது, சத வளர்ச்சி. காச நோய் டிவி என்னத்தை கொண்டு வருது, சத வளர்ச்சியை கொண்டு வருது. அப்ப எல்லாமே அந்த காச நோய் என்ன செய்ய, அந்த கிருமி இருந்து ஒன்றை உற்பத்தி செய்து கொண்டிருக்கு. அது எல்லாமே என்னதா இருக்கிறது, இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு பிசாசு. பாருங்க, கண் சதை வளர்ச்சி, காச நோய் பரவுதல் மற்றும் மற்ற வியாதிகள் அவை பிசாசுகள் ஆகும். அது சரீர பிரகாரமாக இருக்கின்ற ஒன்று. அப்ப பாருங்க, இது எல்லா காரியம் என்னதா இருக்கிறது, பிசாசு. அப்ப அதே போல குணாதிசயம், அதே போல நாங்க நல்லவங்களாக எங்களை எப்பயுமே வச்சிருக்கிறதும் என்னதா இருக்கிறது, ஒரு பிசாசா இருக்கு. அப்ப அதனாலதான் இப்ப நாங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும் உள்ளாங்குதா. இப்ப பேதுருவும் ரட்சிக்கப்படணும். உதாரணத்துக்கு இப்படி வாரமே, உங்களோட வழியில வருவோமே. இப்ப யாரு ராகாப், யாரு அவ யாரு விபச்சார், ஏன்னா சமாரியா யாரு, இது மகதலான் யாரு,
அவட்டைமனாக அந்த ஏன்னா இப்ப இங்க பெண்கள் இப்ப வேதத்துல பாருங்க சுகமாயினவங்க யாரு அதிகமானவங்க பெண்கள். தீர்க்கதரிசி ஊழியத்துல சுகமாயினவங்க அதிகமான யாரு பெண்கள். சரி எதையே என்ன பேர் சபை, நான் சபைக்கு பாரு. அதே போல பெண்டைக்கு உங்களுக்குள்ள என்ன நீங்க ஒன்று விவச்சாரி அதுக்காக ஆயிராங்க என்ன சொல்ல இருந்தா ஏன்னா அவர் யாரை ரசிக்க வந்து என்ன அப்படி இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி உங்களுக்குள்ள என்ன செய்யணும் பெரிதான அகந்த குணம். இப்ப மகதலா மரியாவுக்குள்ள அசுத்தம் இருந்துச்சு, அகந்த இருந்துச்சு, ஆணவம் இருந்துச்சு, என எல்லாமே இருந்துச்சு, என நீட்டு இல்லை எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் 9 7 என்ன 7 பிசாசுகள் இருந்து 7 என்ன செய்யுது போகுது. அப்ப சில பேருக்குள்ள என்ன செஞ்சிச்சு ஒரு கூனி என்ன செஞ்சா வளைஞ்சி இருந்தான். ஒருவைக்கு என்ன செஞ்ச பெரும்பாடுள்ள சரி ஒருவன் என்ன குஷ்டரோகியா இருந்தான். சில பேரு கண் தெரியாம இப்ப உங்களுக்குள்ள உங்கள்கிட்டே வா. அப்ப பாருங்க இப்ப இவ்வளவு எல்லாரும் அங்க இருந்து எங்க வாராங்க தேவண்ட ராஜ்யத்துக்குள்ள வாராங்க. இப்ப நான் உங்களை திசை திருப்ப விரும்புறேன், விளங்குதா உங்களுக்கு? இப்ப நாங்க எல்லார்கிட்டையும் எல்லா விதத்திலையும் என்ன இருக்கிறது பலவீனம் இருக்கு. இப்ப அது வந்து என்ன ஏதோ ஒரு வழியில எங்களை நடத்துறோம். சில பேருக்கு சரீர பிரகாரம் நாங்க இப்ப பார்த்தோம் என்ன இப்ப கேன்சரோ டிவி வருத்தமோ கண் சதை வளர்ச்சியோ அல்லது எதுவா இருந்தாலும் என்னது சரீரத்துல அவன் இருக்கிறான் நிரந்தரமா ஒரிஜினலா அவன் இருக்கிறான். அதே நேரத்துல ஊழியங்கள்ல சிலத வார்த்தையின்படி செய்யாம இருக்குள்ள தடை போட்டுட்டு இருந்தா அது யாரு அதுவும். அதே நேரம் எங்களுக்கு அகந்த ஆணவம் நாங்க இப்படிதான் இருக்கணும் இப்படி மாறக்கூடாது அது என்ன அது ஒரு பிசா. அல்லது தவறோட இருக்கிறீங்கன்ற அது என்ன பிசா. இப்ப எல்லாரும் நீங்க ரட்சிக்கப்படும் விளங்குது அப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்க. யாரு மயலாம அங்க இருந்துதான் என்ன செஞ்சாங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவ ராகாப் அங்கிருந்துதான் என்ன செஞ்சா தேவன்ட வந்தா. ஏன்னா குஷ்டரோகி அங்கிருந்துதான் எங்க வந்தா. அப்போ உண்டு இப்ப வருத்தங்கள் இருக்கிறதுனால உங்களோட ஆத்துமா செலக்ட் இல்லைன்றது அர்த்தம். ஏன்னா இன்றைக்கு ஆராதனை உவாச ஆராதனை. அப்ப அதனால நீங்க ஏதாவது பெற்றுக்கொள்ளதான் நீங்க வந்திருப்பீங்க. ஒவ்வொருவருக்கும் யுத்தம் பல வழியில இருக்கு. ஏன்னா சில பேரை பாத்தீங்கன்னா சில ஆத்துமா வேசியா இருந்துதான் வந்தான். சில பேர் வந்து என்ன கஷ்டத்துல இருந்து வந்தாங்க. ஏன்னா சமாரியா ஸ்திரீ ஏன்னா அந்த ஒரு விதவை காசு போட்ட விதவை ஏன்னா அதுல இப்ப மயிலா மரியா வந்தா அசுத்த ஆணவத்துல இருந்து அதுல இருந்து வந்தா. ஏன்னா அப்படி ஒவ்வொருவரை பாத்தீங்கன்னா வேற கேட்டகரியில இருந்து தான் என்ன செஞ்சாங்க இந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஏன் இங்க அப்படி இருந்து நீங்க வரக்கூடாது விளங்குது அவங்களுக்கு? ஏன் அதுக்காக நான் அப்படி ராகாப்பு இவை அவையா தான் இருந்து வந்தவன் அவையா மாறுறேன் எடுத்து வந்துடுறாங்க. விளங்குது அவங்களுக்கு? புரியுது அவங்களுக்கு? அதுக்கு ஜோக்குக்கு சொல்றேன்னா அதுக்காக. ஏன்னா அதே போல என்ன அந்த தேவன்ட தெரிந்து கொள்ளுதல். ஏன்னா தேவன் பாவத்தை என்ன செய்யறேன் வெறுக்கிறேன். ஆனா அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வழி இருக்கிறது. அதை தான் நான் ஏன்னா அவரோட செய்தி பாவிய அறிஞ்சு நீங்க போனா அது தவறு, சந்தர்ப்பம் உங்களை மாற்றினா அது மன்னிக்கப்படும். பாருங்க அது 2 இருக்கு. ஒன்று நீங்க அறிஞ்சும் ஏன்னா அதை நாடி போனா அது தவறு. சில சந்தர்ப்பங்களை நீங்க மிஸ் ஆகிறது உண்டு. இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழல்கள் வந்து என்ன செய்யறாங்க விழுந்து போறாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வேலை. அதே போல இன்றைக்கு நாங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு வழியில வேலை. ஆனா அங்க இருந்து வரதான் தேவன் என்ன செய்யறார் அழைக்கிறார். அந்த கிருபை கடந்து போக முன்பாக உங்களை என்ன செய்யற அழைக்க. அதுக்கு வியாதி இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு குணம் மாற முடியாம இருக்கலாம், உங்களுடைய இயல்புகள் மாற முடியாம இருக்கலாம், தேவனை குறிச்சான வாஞ்சையில மாற வேண்டாம இருக்கலாம். அதையெல்லாம் அழைக்கிறேன். அது இன்றைக்கே போகணும்ன்ட்டு தான் தேவன் என்ன செய்யறேன் அழைக்கிறேன். அப்ப பாருங்க பிசாசு எல்லா வழியிலையும் அவன் என்ன செய்யறான் இருக்கிறான். ஆனா இன்றைக்கு அனுப்பணுமா நாளைக்கு அனுப்பணுமா 1 வருஷத்தால் அனுப்பணுமான்றது யார்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட. சரி அப்ப நான் இப்ப போல திருப்பிட்டு முடிக்க போறேன். சரியா? அப்ப உங்கள்கிட்ட விடுறேன். ஆனா தேவன் எப்பயும் ரெடியா இருக்கிறான். ஆமே. அதனால வந்து இவன் பாருங்க காலத்தை குறிச்சு என்ன செய்யறான் நாளைக்கு என்று போடுறான். நாளைக்கு என்றான் அப்பொழுது எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. பாரு யாரா நம்முடைய தேவன்? நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக ஒப்பானவர் இல்லை. ஆமென். இல்லை என்பதை நீ அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படி ஆக தவைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கு. பாருங்க எவ்வளவு அதிசயம். என அங்க இருந்து எல்லாமே அங்க போய் நதியில்
மோசே ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணிய தவளை நிமித்தம் மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். கத்தர் மோசையின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்து தவளைகள் செத்து போயிட்டு அவைகள் குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனாலே பூமி எங்கு நாற்றம் இலகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டு என்ன செய்யறான்? திரும்பவும் கடினப்படுறான். பாருங்க, எல்லாமே சொன்னபடி எங்க போயிட்டு? தண்ணிக்கு போயிட்டு. இங்க எல்லாமே என்ன நடந்துட்டு? செத்து போய். ஆமே. அப்ப பாருங்க, தேவன் யார் சொன்னபடி? மோசே. ஆனா மோசே போல எங்க போட்டான்? அதே போலதான் என்ன அறிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் எப்பயும் இந்த இடத்துல இருந்து திருப்பி தான் உங்களை விடுறேன். ஆமே. ஏனண்டா எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் இன்றைக்கு ஒரு சோர்வான செய்தி கொடுக்குறேன்டாலும் உங்கள்கிட்ட. நான் இன்றைக்கு உங்களோட பேசல, நீங்க ஒருவேளை கர்த்தர் என்னோட பேசணும்னு வரலாம், தேவன் பேசாம போயிருக்கலாம். அது யாற்றப்புல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா வேதம் சொல்லுது உங்கள. ஆமே. நீங்க எதை நினைச்சீங்களோ அதை செய்வேரா, அவர் உங்களுக்காக அசைவேர். ஆமே. எப்படி அதாண்டுக்கு சமாரியா ஸ்திரீக்காக இயேசுவை நடந்து போக வச்சார். ஆமே. எல்லாரையும் விட்டு அதே தேவன் இன்றைக்கும் மாறா. அதே போல இன்றைக்கு நீங்க வாஞ்சியா இருந்தா அவர் ரெடியா இருக்கிறார். தேவன் நிச்சயமாய் உங்களை சுகமாக்குவார். நான் அந்த அளவோடைய முடிக்கிறேன், அப்பதான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆழமானது, போக நிறைய இருக்குது, ஆனாலும் நான் இதோட முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நாங்க யாவரும் எழுந்து நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, மது சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, மது கோடான கோடி சோதரம் ஆண்டவரே, ஈவன் உள்ளவரே, மது கோடான கோடி சோதரம், நேற்றும் என்று மாறாதவரே, மது சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கதாவே ஒரு ஆழமாக எங்களோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே உடைய வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசினீர் கதாவே. ஆண்டவரே அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஜனங்கள் நிச்சயமாய் புரிந்திருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த தெய்வீக சுகத்தின் வரமானது ஆண்டவரே அது ஜனங்களிடமே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக வேதத்திலும் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டும் நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டோம். அதனாலே இதிலே எந்த மனிதனும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாய் கர்த்தாவே ஜனங்கள் இன்றைக்கு அளக்கழிஞ்சி அவற்றை போனால் சுகம் கிடைக்கும், அல்லது இங்கே போனால் சுகம் கிடைக்கும் என்று இவர்கள் ஆண்டவரே அங்கே அந்த ஊழியத்திடத்திலே வந்து சோர்வடைந்த பிற்பாடு அலைந்து திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே, ஒரு கிறிஸ்தவன் அலைந்து திரிய மாட்டான், அவன் நிலையாக இருப்பான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அலைந்து திரிகிற கூட்டமோ காயினின் சந்ததியாயிருக்கிறது. ஆனால் விசுவாசியோ, நான் ஜெபிச்சேன், அதனாலே அது எத்தனை வருடம் ஆயினாலும் கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்று அவன் நிச்சயமாய் விசுவாசிப்பான். ஏனென்றால் அது அவன் அல்ல, அவன் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறபடினால் ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்த பிற்பாடு 25 வருடங்களுக்கு பிற்பாடு அதை பெற்றுக்கொண்டான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எதை வைத்திருக்கிறீர்? ஏனென்றால் அவர் அங்கே சொன்னாலும் அவன் ஏன் அன்றே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்குள்ளாக நிறைய குறைகள் இருந்தது, நிறைய மாற வேண்டி இருந்தது, நிறைய மாற்றம் அடைய வேண்டி இருந்தது, நிறைய பேரை விட்டு அவன் பிரிய வேண்டி இருந்தது. லோத்தை விட்டு, லோத்தருடைய மேய்ப்பர்களை விட்டு, ஆகாரை விட்டு, இஸ்மவேலை விட்டு, அதே வண்ணமாக பொய்யில் இருந்து எல்லாமே விடுபட்டு அவன் அங்கே உத்தமனாய் வருகிற வேளையிலே 100வது வயதிலே நீர் அவனை ஆசீர்வதித்த தேவன். அதே போல ஒருவேளை நாங்கள் ஆபிரகாமாய் இருக்கலாம், ஆனால் ஏன் நாங்கள் இன்றை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்கள் மத்தியிலே குறை உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த குறை என்னிடத்திலே உண்டு என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோட மனக்கண்களை நீர் திறந்து கர்த்தாவே, எங்கள் குறைகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் யாவரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். எங்கள் குற்றங்களை ஆண்டவரே நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்றது போல கர்த்தாவே, மற்றவர்களுக்கு செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கவும், அதே போல் எங்கள் குற்றங்களை நீர் மன்னிக்கும்படியாக உடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த செய்தி ஆசீர்வதியும். கேட்ட செவிகள்
நிச்சயமாய் இது ஒரு ஆசீர்வாதம் என்றால் இதை மற்றவர்களுக்கு கொண்டு போக ஏதாவது ஒரு வழியை அவர்கள் பயன்படுத்த நீர் கிருபை செய்யும். ஒருவேளை இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அனுப்பலாம், அல்லது இவர்கள் அதை பெற்று மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஆண்டவரே, நிச்சயமாய் உம்முடைய ஆடுகள் அதை செய்யும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இது காலத்துக்கு ஏற்ற செய்தியாயிருக்கிறது. ஆண்டவரே, இது ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே நீர் இதை கொடுத்த தேவனாயிருக்கிறீர். காலம் வரும் முன்னே நாங்கள் எங்களையும் மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய நேரமாயிருக்கிறது. அதனாலே போன வாரம் நாங்கள் பார்த்தோம், மணவாட்டிக்கு ஒரு ஊழியம் உண்டு. அந்த ஊழியத்தை செய்ய நீர் கிருபை செய்யும். மணவாட்டியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணினது போல இங்கே ஒரு மணவாட்டி இருக்குமானால் அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு செய்தியை கொண்டு போவாள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த இடத்தை ஆசீர்வதியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். வியாதியோடு, தேவையோடு, பலவீனத்தோடு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வீடுகளுக்கு செல்லும் போது நிறைவானதோடு போக நீர் கிருபை செய்யும். நாங்கள் இதுக்கு பிற்பாடு புசிக்க போற ஆகாரத்தை நீர் ஆசீர்வதியும். எந்த குறைவுகளும் இல்லாத வண்ணம் ஒவ்வொருவரும் திருப்தியோடு புசித்து கத்தாவே உடல்கள் சோர்வடையாத வண்ணம் பலன் அடைஞ்சி ஆண்டவரே எந்த ஆண்டவரே சரீரத்துக்கும் அது ஒரு தீட்டை கொண்டு வராத வண்ணம் நீர் அந்த தீட்டை ஆசீர்வதித்த தேவன். அன்றைக்கு அந்த மாவை போட்ட வேளையிலே நீர் அதை ஆசீர்வதித்தது போல அங்கே விஷம் இருந்தது, ஆனால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல இந்த வேளையிலே நாங்கள் அதே வண்ணமாக மாவை தூக்கி போடுகிறோம். ஆண்டவரே, மாமிச கோதுமை மாவை அல்ல, வார்த்தை ஆகிய அந்த மன்னாவை, அந்த மாவை நாங்கள் போடுகிறோம். வார்த்தையினாலே நீர் அதை ஆசீர்வதித்து அதை நீர் திருப்திப்படுத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். கேட்க போற செவிகளை நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியானது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீர் கிருபை செய்யும். நாங்க யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவன் அருவருக்கிற ஒரு தவளையோடு என்று அதை சிந்தித்து கத்தாவே அதை சுத்தப்படுத்த நீர் கிருபை செய்யும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.